புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அவர்களுக்கு தொழில் ரீதியாக பிரச்சனை வந்த பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களை இவரும் இவருடைய தந்தையும் நேரில் பார்ப்பார்கள், அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். அடுத்தது அவர்கள் மகிழ்ச்சியாக செல்வார்கள். அதே போல்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் போற்றுவதற்கு எடப்பாடியார் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் தொழில் ரீதியாக பிரச்சனை வந்த போது நேரடியாக சந்தித்தார். சந்தித்ததுடன் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து அவர் மன நிம்மதியாக அனுப்பி வைத்தார். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் திரு விஜய் அவர்களுக்கு தொழில் ரீதியாக பல்வேறு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிற தலைவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த துறையிலே ஒரு தயாரிப்பாளராக விநியோகஸ்தராக இருக்கிற காரணத்தினால் இவருடைய திரைப்படங்கள் முழுவதுமே பெரும் சிரமத்திற்குள்ளானது. அதனால் பாதிக்கப்பட்ட காயப்பட்ட திரு விஜய் அவர்கள் நமக்கு உதவி செய்தவர்களை நன்றியோடு பார்த்து கொள்ள வேண்டும். நம்மை தொல்லை கொடுத்தவர்களை தொந்தரவு கொடுத்தவர்களை அவர்கள்தான் எங்களுக்கு எதிரி, அவர்களை ஒதுக்காமல் விடமாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். யார் ஆட்சிக்கு வருகிறார் என்று அவர் சொல்லவில்லை. எதிரி அவரை ஒழித்து விடுவோம். அப்படி என்றால் ஆட்சிக்கு வருவர் யார்? அவர் மீது அன்புள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு அவருக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. வருகிற 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பாக தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் நாட்டினுடைய இந்திய திருநாட்டினுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதை ஒட்டி நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்வதற்காக எங்களுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளை அழைத்து தக்க ஆலோசனைகள் பொதுச்சாளருடைய ஆலோசனைப்படி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க ஏற்கனவே பலமான கூட்டணியை முடிவு செய்து விட்டோம். ஆனால் இந்த நிமிடம் வரையில் கூட்டணியில் பல்வேறு குளறுபடிக்கிடையில் ஒவ்வொருவரையே அழைத்து சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எங்களை பற்றி எங்கள் கூட்டணி பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. ஓபிஎஸ் பசுந்தல் பொருத்திய புலி அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அவர் கடும் விமர்சனத்துக்குள்ளாக வருது. அவர் எங்கள் கூட்டணியில் இருக்கின்றவர் அவர் ஒரு கருத்து சொன்னால் அதற்கு வேறு விதமான விமர்சனம் பெற விரும்பவில்லை. தாக்குறாங்க அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு மேடையில. ஆமா, அவர் ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? தொகுதி பங்கீடு அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியோட தான் நடக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறார். சரியா? அவர் அதோடு இருக்கும்போது அவர் சொல்ற கருத்தில் எந்த விதமான தவறும் இல்லை. நிறைய இளைஞர்களை அழைத்துக் கொண்டு அனைவருடைய கழுத்திலேயும் துண்டு அணிந்து இருக்க வேண்டும். உட்கார்ந்து இருபெரும் தலைவர்கள், முதலில் பொதுச் செயலாளர் பேசுவார், அடுத்து பாரத பிரதமர் பேசுவார். பேசி முடிக்கின்ற வரையில் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்துவிடக் கூடாது என்று சொன்னால் நம்முடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அமர்வார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நான் துண்டை ஏன் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம், இப்பொழுது ஒரு புதிய மேடையிலே கூட்டத்திலே ஒரு கலாச்சாரம் வந்திருக்கிறது. நம்முடைய வேகத்தை, ஆர்வத்தை, அதே நேரத்தில் வெற்றி சின்னத்தை காட்டுகின்ற வகையிலே அந்த துண்டை எடுத்து சுழற்றுகின்ற நிலையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே, அதுவும் குறிப்பாக வடமாநிலத்திலே பாரத பிரதமரே ஒரு நிகழ்ச்சியில் துண்டை ஆட்டி மகிழ்ச்சி தெரிவித்தார். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இந்த மதுரை மண்ணில் நடைபெறுகின்ற அந்த பரப்புரை கூட்டத்தில், மதுரை மண் எதற்கும் சலித்ததல்ல, வெற்றிக்கு வழிகோடிய மண் மதுரை மண். அந்த மண்ணிலே தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகின்ற நீங்கள் வெற்றி உறுதி என்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.